நான் இதை வந்து நம்ம இப்போ பார்த்தா எம்ஜிஆரை நினச்சா சிரிப்பா இல்லை. ஏன்னா அவர் வந்து இந்த ரீசர்ச்லாம் இல்லாமே அந்த ஒட்டிக்கிற தன்மை அவரோட எல்லா பாடல்களையும் மூவிஸ்லேயும் இருந்துச்சு. நீங்கள் எக்ரி பண்ணுறீங்களா? அப்பயே இருந்துச்சு. ஸோ இப்போ இவங்க பேசுகிற இந்த ஸ்டிக்கபிலிட்டி அவர் அப்பயே ஸ்டிக் பண்ண வச்சுட்டு போயிட்டாரு. அதனால தான் அவர் பிறந்த 100 வருஷம் சென்றும் நம்ம அதை கொண்டாடிட்டு இருக்கிறோம். மூணாவது ஃபெசட், அவர் ஒரு ரோல் மாடலாக இருந்தார். அவர் சொன்னது எல்லாமே அவரே பின்பற்றினார். மற்றவங்கள குடிக்காத அப்படின்னு சொன்னார்னா அவரு குடிச்சு யாரும் பார்த்து வரலாறே இல்லை. ஸோ அந்த மாதிரி என்ன நல்ல கொள்கைகள் நல்ல விஷயங்கள் அவர் சொன்னாரோ அதையே அவரும் பின்பற்றினார். ஸோ இதுவும் ஒரு பெரிய ஏரியா ஆஃப் ரிசர்ச். நான் ரோல் மாடலிங் அவங்க சொல்கிறாங்க, யாரும் ஒரு தலைவராக இருக்கணும்னா அவங்க வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கணும்னு. மற்றவங்க கிட்ட நம்ம சொல்றது நம்மளே நம்ம வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டாடணும். இல்லாட்டி யாரும் நம்மளை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மூணையும் மையமாக வச்சு நான் ஒரு சில விஷயங்களை எம்ஜிஆரை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நான் எம்ஜிஆரோட மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் பார்த்தா அவர் 2 விதத்துலையும் அவருக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அவர் சினிமா உலகத்துலேயும் கான்ட்ரிபியூஷன் இருக்குது, அவர் அரசியல் உலகத்துலேயும் அவருக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அதை பற்றி டாக்டர் கிருஷ்ணன் ரொம்ப சொல்லியிருந்தார் ஸோ அவர் சினிமா உலகத்தில் அந்த பாடி ஆஃப் ஒர்க்கை நம்ம பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். அங்கே நம்ம வந்து அதில் வந்து செவரல் தீசிஸ் எழுதலாம், புக்ஸ் எழுதலாம். நான் 3-4 நாளைக்கு பேசலாம் அதை பற்றி. பட் முக்கியமாக எடுத்துக்கணுன்னா அதை பற்றி பேசுறதுன்னா அவரோட பாடல்களே போதும் அவரோட தலைமைத்துவத்தை பார்க்கறதுக்கு. அவரோட ஐடியாஸ் தலைமைத்துவம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா ஒரு பாடலை பார்த்தாலே போதும். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஐ திங்க் அடிமை பெண் படத்துல இருந்து வாலி எழுதுனப்ப அவரோட பாடல்கள்னு சொல்லும் போது எல்லாரும் சம்டைம்ஸ் மறந்துடுவோம். அவரோட பாடல்னா எழுதியவங்க வேற யாராச்சும் இருப்பாங்க, மியூசிக் போட்டவங்க வேற யாராச்சும் இருப்பாங்க. ஆனால் அவர் எப்போதுமே பெஸ்ட்டை தான் தேர்ந்தெடுப்பார். கண்ணதாசனாக இருக்கும், வாலியா இருக்கும், இவர் என்ன பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரைட்டர்ஸ், கிரேட் ரைட்டர்ஸை வச்சு மியூசிக் ஒரு விஸ்வநாதனோ ஒரு கேபி மகாதேவனோ அந்த மாதிரி பாடியவர்களும் எல்லாம் ரொம்ப வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சிங்கர்ஸா, டிஎம்எஸ், பி சுசீலா அந்த மாதிரி உள்ளவங்க. ஸோ நம்ம எம்ஜிஆரோட பாடல் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட பங்களிப்பும் இருப்பு நம்ம மறந்துடக்கூடாது. அவங்க எழுதி இசையேற்றிய பாடல்கள். ஸோ இதில் ஒரு பாடல் நம்ம பார்த்தோன்னா, இது எந்த படம்னு நான் அவங்க படத்தை பார்த்துருக்க மாட்டேன், ஆனால் அந்த பாடல்கள் தெரியும். ஐ திங்க் இது வந்து அடிமை பெண் பாடல்னு நினைக்கிறேன். அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், அந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும். அடிமை பெண்ணா? இஸ் இட் ரைட்? யா. சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும், தக்க சமயத்திலே எடுத்துரைக்கும். அவர் என்ன சொல்ல வருவாருன்னு நம்மளே பார்த்துக்கலாம். இது தலைமைத்துவ ரீதியில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் ஆகுறது எப்போதுமே ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு இந்த பாட்டிலே அவர் சொல்கிறாரு. அதை வந்து ஃபர்தர் அவர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. பொது நீதிக்கு நேர்மைக்கும் பயந்து விடு, நல்ல அன்புக்கும் பண்புக்கும் வளைந்து கொடு. இது வந்து இப்ப 3 எழுத்து பாட்டும் இங்க நம்மளுக்கு நினைப்பு வருது இல்ல. 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த few lines down, பதவி வரும்போது என்ன வர வேண்டும்? பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. ஸோ பணிவு மட்டும் பத்தாது, அங்க துணிவும் வரணும். ஸோ நம்ம பார்லிமெண்ட்ல கால் எடுத்து வைக்கும் போது அந்த பதவி வரும்போது நம்ம வந்து பணிவா நடந்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ரேங்க் பொசிஷன் வந்துடுச்சுன்னு நம்ம வந்து ஈகோவா இருக்கக்கூடாது, பணிவு இருக்கணும். ஆனா அதுல வந்து துணிவும் இருக்கணும், மக்களுக்கு எடுத்து பேச நம்மளுக்கு துணிவும் வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ கம்மிங் பேக் டு திஸ் சாங், எத்தனையோ தலைமைத்துவத்தை பத்தி அவரோட ஃபீலிங் என்னன்னு இந்த பாட்டில் இருக்கும். நம்ம அதை பார்த்துக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி அவரோட நிறைய பாடல்கள், அந்த பாடல்களை பற்றி நான் சொல்ல ரொம்ப தேவையில்லை. ஆனால் சில பாடல்கள் நம்ம மறக்க முடியாதது. ஸோ நான் ஒரு பாடலை அப்புறம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக காட்ட போகிறேன். பட் எனக்கு என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன்னா, ஏன்னா இந்த ஸ்டீவன் கவி ட்ரைனிங்லாம் செய்யும் போது நாங்கள் தமிழ் பள்ளிக்கெல்லாம் போய் தலைமைத்துவ பள்ளிகளாக நம்ம எப்படி அவங்கள ஆக்குறதுன்னு நம்ம பேசிகிட்டு இருப்போம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, மாடர்ன் மெத்தடாலஜிஸ் நிறைய இருக்குது தலைமைத்துவ பள்ளியை ஒன்று உருவாக்குறதுக்கு. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து நம்ம மறந்துடுறோம். இது வந்து நம்ம சமுதாயத்தில் ரொம்ப இயல்பு. எப்போதுமே வெளிநாட்டுக்கு பார்க்கறது, அங்கேருந்து இம்போர்ட்டாக வந்தால் தான் நம்மளுக்கு அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு ஒத்துக்குவோம். நம்மக்கிட்டே இருக்கிற விஷயத்த மறந்துடுவோம். ஸோ நான் தமிழ் பள்ளிங்க கிட்டலாம் சொல்லிக்கிட்டு வரேன், நம்ம வந்து ஆக்சுவலி இதை வந்து ஒரு சிலபஸாகவே ஆக்கி மாணவருக்கு கொண்டு போய் புகட்டலாம். ஏன்னா நம்ம சொல்லி புண்ணியம் இல்லை, அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டாடணும். அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளார மாடியூல்ஸ் இருக்கணும். அந்த மாடியூல்ஸை எல்லா ஆசிரியருக்கும் எப்படி கற்றுக் கொடுக்கறதுன்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஸோ இதை செய்யறதுக்கு தான் நம்மளுக்கு ரொம்ப மாடர்ன் மெத்தடாலஜி தேவைப்படுது. நம்ம வந்து இப்போ இருக்கிற மெத்தடாலஜியில் அது கொண்டாடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல கருத்து இருக்குது அப்படின்னா அந்த கருத்தை எப்படி கொண்டு வருது? நம்ம வந்து எம்ஜிஆர் எப்படி செஞ்சாருன்னு பார்த்தோன்னா, இப்போ இங்கே பாருங்க இந்த ஸ்லைடில் எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா, அந்த படத்தை வந்து ஒரு வாகனமாக பாவிச்சுக்கிட்டாரு. அந்த படம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு புத்தகம் மாதிரி. இப்போ அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னால் இவர் வள்ளுவர் வந்து திருக்குறள் எழுதும் போது 1330 கப்லெட்ஸ் எழுதினாரு குறள். அந்த குறளை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி குறள் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்கறது ரொம்ப 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 கடினம். உங்களுக்கே தெரியும், இங்கே உள்ளவங்க பெற்றோராக இருக்கிறவங்களுக்கு தெரியும். பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுனா யாருமே உட்காந்து கேட்க மாட்டாங்க, நம்மளே கேட்க மாட்டோம். அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா எல்லாம் வாங்கன்னா யாரும் போக மாட்டாங்க. ஸோ அந்த அட்வைஸை எப்படி அவர் திருக்குறளில் கொடுத்துருக்காருன்னு அது பார்க்குறது அதே ஒரு பெரிய ரிசர்ச். ஸோ பேசிக்கலி அந்த திருக்குறளை அந்த அந்த சூழ்நிலையில் உள்ளவங்களே 2000 வருஷத்துக்கு முன்னால் அதை வந்து ஒரு அட்வைஸ் நூலாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த திருக்குறளை எப்படி இப்போ உள்ளவங்களுக்கு நம்ம கொண்டு போய் சமர்ப்பிக்கிறது, அவங்க எப்படி அதை வந்து யூஸ் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த லாங்குவேஜே ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ். அந்த தமிழ் அவங்க யூஸ் பண்ண தமிழ் வந்து ரொம்ப ஹை கிளாஸ் தமிழ். ஸோ அந்த தமிழை புரியறதுக்கு ஒரு நல்ல தமிழ் புலவர் தான் தேவை, அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்கறதுக்கு. ஸோ 90% ஆஃப் த பீப்புள் அந்த மாதிரி லாங்குவேஜில் உள்ள அந்த அறிவுரையெல்லாம் அவங்களால அதை தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ எம்ஜிஆர் பார்க்குற வரைக்கும் அவர் என்ன பண்ணாருன்னா அந்த கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டாரு. அவரோட பாடல்கள் படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய திருக்குறள்ல இருந்து திருவாசகத்துல இருந்து என்னென்னமோ அந்த தமிழ் ரீசோர்ஸஸ்ல இருந்து அவர் எடுத்திருக்கிற மாதிரி தான் தோணும். அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப ஹை கண்டென்ட்டாக இருக்கணும். பட் அவர் கொண்டாட வழி மெத்தட் ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. இந்த மெத்தட் வந்து இந்த உலகத்திலேயே நம்ம பார்க்க முடியாது. நீங்கள் மற்ற மெட்னி ஐடல்ஸ் இருக்காங்க, ஹாலிவுட்டில் இருக்காங்க, பாலிவுட்டில் இருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஐடல், மெட்னி ஐடல். அவர் படங்களையே இந்த ஒரு விஷயத்துக்காக பாவிச்சதா சரித்திரம். மற்ற எங்கேயுமே இதை பார்க்க முடியாது. ஸோ அவர் யூஸ் பண்ண மெத்தட் வந்து நல்ல ஸ்டோரிஸ் எடுத்து அதுக்கு நல்ல மியூசிக், நல்ல போயட்ரி எல்லாத்தையும் போட்டு அவர் ஒரு அழகான படமாக கொண்டாந்து மக்களுக்கு சேர்த்தாரு. ஸோ இதை பார்க்குறதே இது ஒரு பெரிய ஆய்வு ஐ திங்க். அவரோட மெத்தடாலஜி அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவருக்கு அந்த இம்பேக்ட் கிடச்சிச்சு அவர் அதை செய்யும் போது. இப்போ நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு நல்ல கருத்து சொல்கிறதுனா, ரொம்ப பேர் இங்கே பேசுனாங்க அவர் பாடல்களை பற்றி, சில பேர் அதை பாடினாங்க.
நான் இந்த பாடலை பற்றி கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். ஐ திங்க் இதை குருக்கள் கூட அதை மென்ஷன் பண்ணாரு. இது உங்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும் இந்த பாடல். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெருக்கல்லா இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். இது ரொம்ப ஃபேமஸான வரி, தூங்காதே தம்பின்னு ஒரு பாடல்ல இருந்து. இதை நாங்கள் இதை எப்போதும் அந்த பேரடைம் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குற போது ஸ்டீவன் கவியோட ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நான் இந்த பாடலை தான் சொல்லுவேன். தமிழவங்களை அல்லாட்டி கூட நான் இந்த பாடலை சொல்லுவேன். ஏன்னா அவர் அவ்வளோ அழகா அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். நம்ம எல்லாரும் அதை செய்வோம். இப்போ சில பேர் இங்கே மலேசியாவிலே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறது, நம்ம தமிழனா பிறந்துட்டோம், இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது, இங்கே நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, இது இல்லை அது இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுற வண்ணமாகவே இருப்போம். அதுதான் பட்டுக்கோட்டை எழுதியிருக்காரு இங்கே. அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். ஆனால் நம்ம மத்தியில் இருந்து தான் ரொம்ப அதிர்ஷ்டமானவங்க கூட வந்திருக்காங்க. isn't that true? ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்மளுக்கு என்ன அதிர்ஷ்டம் இல்லை. இந்த பாட்டோட முடிவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் ரொம்ப அந்த பிஹேவியர் அப்படின்னு அது போகுது அந்த பாட்டு. திருக்குறள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலாசபி லெவலில் இருக்கும், ரொம்ப ஹை லெவலில். ஆனால் அந்த பிஹேவியரை கொண்டாந்தது நீங்கள் ரொம்ப எம்ஜிஆர் பாட்டில் தான் பார்க்கலாம். போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், அது எல்லாருக்கும் தெரியும்ல. போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். இதெல்லாம் காமன் சென்ஸ். கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். சில பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா, தூங்காதே தம்பி தூங்காதே. நான் இது எல்லா தமிழ் பள்ளியிலையும் பாடுற பாடல். ஏன்னா போனதும் சொல்லுவாங்க, காசு இல்லை, இது இல்லை, அது இல்லை, இந்த மாதிரி ப்ராப்ளம், ஆல்கஹால் ப்ராப்ளம், பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்பாத ப்ராப்ளம், எல்லா ப்ராப்ளமும் எல்லா ஸ்கூல்லையும் இருக்கு. ஆனால் நீங்கள் செய்ய முடியறத ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? என்னென்னமோ செய்யலாமே, என்னென்னமோ சொல்லி கொடுக்கலாமே. யாரும் உங்களை சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்களே. ஸோ இந்த மாதிரி என்னென்னமோ விஷயம் இருக்குது நம்ம சமுதாயத்துக்குள்ளாரியே. நம்ம அதை கொண்டாந்து அழகாக தொகுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாமே. எல்லாரும் சொன்னாங்க நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த வருங்கால நம்ம சந்ததிகளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு. பட் அதை சொல்லி கொடுக்க ஒரு முறைன்னு வேணும். அந்த முறை இல்லாட்டி யாரும் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு செய்ய மாட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன வேலை செய்கிறோன்னா அதை சீரியஸாக எப்படி எடுத்துக்கிட்டு செய்கிறது அப்படின்னு. அப்போ தான் அந்த பொறுப்புள்ள மனிதரெல்லாம் தூங்காமல் ஒரு வேலையை செய்வாங்க. அண்ட் நம்ம தலைவர்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை, நம்மளே செய்யலாம். எல்லா ஆசிரியரும் எல்லா பெற்றவங்களும் இந்த பொறுப்புள்ள மனிதர் எல்லாம் எல்லா வேலையும் செய்யலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு என் உரையை முடிச்சுக்கிறேன். இப்போ பாருங்க, திருக்குறளில் சாப்டர் 18 அழகா ரொம்ப எழுதியிருக்காரு வள்ளுவர். எதை பற்றி எழுதியிருக்காருன்னா திருடுறதை பற்றி, திருடக்கூடாது அப்படின்னு எத்தனையோ கப்லெட்ஸ் எழுதியிருக்காரு. ஆனால் அதில் நம்ம ஒன்று மட்டும் பார்த்துக்குவோம். அந்த ஒரு குறள் சொல்லுது, இளமென்று வெக்குதல் செய்யார் புலம் வென்ற புண்மையில் காட்சி அவர் அப்படின்னு. இதுக்கு பொருள் என்னன்னா, தனக்கு வறுமை என்றாலும் அதனை தீர்த்து கொள்வதற்கு பிறரிடம் உள்ள செல்வத்தை அடைய ஆசைப்படாதவர் தான் ஐம்புலங்களையும் அடக்கிய உயர்ந்த அறிஞர் ஆவார் அப்படின்னு. நான் இதை போய் நம்ம எப்படி சொல்லி கொடுக்கறது? இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து புடு ஜெயிலுக்கு போய் கொள்ளை அடித்தவங்க, கொலை பண்ணவங்களை எல்லாரையும் கூட்டி வச்சு அவங்களுக்கு நம்ம புத்தி சொல்லி அவங்க எல்லாம் மாற போகிறாங்களா? அவங்களுக்கு நம்ம திருக்குறள் சொன்னாலும் மாற மாட்டாங்க. எந்த பாட்டு பாடினாலும் நம்மக்கிட்ட இருந்து வந்தால் அது நடக்காது. ஸோ கேன் யூ இமேஜின், நம்ம எல்லாம் புடு ஜெயிலுக்கு போய்
அங்கே எல்லாரும் முன்னுக்கும் நின்று நம்ம குருக்கள் ஐயா சொன்ன மாதிரி அங்க போய் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு அப்படின்னு நம்ம பாடினோன்னா அங்க என்ன நடக்கும்? அவன் நம்மளை தீட்டி அனுப்பிடுவான். ஸோ இதெல்லாம் நடக்காத கதை. பட் ரொம்ப பேர் அந்த மாதிரி போய் செய்கிறாங்க. ஏன்னா அது வெளியே வந்து நானும் போனேன் ஜெயிலுக்கு அப்படின்னு குருக்கள் ஐயாவை சொல்லலை. பட் மற்றவங்க ரொம்ப பேர் வந்து நம்ம சொல்லிக்க நானும் சமுதாயத்துக்கு என்னமோ செஞ்சேன்னு. பட் இது வந்து நடக்காத கதை. ஸோ திருக்குறளில் இது எழுதியிருக்கு. கேன் யூ கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ்? ஸோ இதே கருத்தை நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இதே கருத்தை நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் தலைமைத்துவம் குருஸ் கிட்ட இருந்து பார்த்தா இதை தான் சொல்கிறாங்க. ஜோசப் கிரேனி அவரோட புக்கில் இன்ஃப்ளூயன்சருங்கிற புக்கில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு 6 சார்சஸ் இருக்குது. அந்த 6 சார்சஸில் வைட்டல் பிஹேவியர்ஸை பார்த்துக்கிட்டு அப்புறம் செய்யணும்னு. இதை பார்த்தாலும் எனக்கு எம்ஜிஆர் நினைப்பு தான் வருது. ஏன்னா வைட்டல் பிஹேவியர்ஸ்ன்றது எம்ஜிஆர் எப்பயோ கண்டுபிடிச்சது. ஒன் ஆஃப் த வைட்டல் பிஹேவியர்ஸ் வந்து குடிக்காம இருக்கிறது இந்த நம்ம சமுதாயத்துக்கு. அதனால தான் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டாரு. தைரியமாக சொல் நீ மனிதன் தானா அப்படின்னு கேட்டார் இல்லையா? அதை கேட்டுட்டு தான் அந்த விடையில இருந்து தான் அவர் சொல்லி கொடுக்குறாரு. ரைட். ஸோ இதை வந்து இப்போ ரிசர்ச் பண்ணி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இந்த அடுத்த ஸ்லைட்ல இது வந்து ஸ்டீவன் கவி சொல்லி கொடுக்கறது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஸ்டிமுலஸ் வரும்போது அந்த ரெஸ்பான்ஸுங்கிறது நம்ம மூட், ஃபீலிங், சர்க்கம்ஸ்டான்சஸ் பேஸ்டா இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு விலங்கு கூட அதை தான் செய்யும். இப்போ ஒரு நாய் மேலே கல்லை தூக்கி போட்டிங்கன்னா அந்த நாய் திருப்பிக்கிட்டு நம்மளை வந்து கடிக்கும் இல்லையா? நம்ம வந்து அதுக்கு மேலே ஒரு செவரல் படி ஏற வேண்டும் மனிதர்களா. ஸோ நம்மளும் வந்து நாய் மாதிரி பிஹேவ் பண்ண முடியாது. நீ என்னை அடிச்சியா, நான் உன்னை திருப்பி அடிக்கிறேன் அப்படின்னு. இது வந்து மனிதரோட இயல்பு, நம்மளோட இன்ஸ்டிங்சுவல் ரிஃப்ளெக்ஸ். பட் இதுக்கு மேலே நம்ம எப்படி மேலே போகலான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்டிமுலஸ்ங்கிறது வரும்போது வாழ்க்கையில் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்குள்ளார ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி அந்த ஸ்பேஸில் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் நல்ல விதமாக எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்கணுன்னா, நீங்கள் வந்து இந்த பார்த்தோமே இல்லை இந்த நம்ம எம்ஜிஆரோட பாடல்கள்லே இன்னொரு பாடல் இருக்குது. அவர் வந்து திருடாதே அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தார். வரலாறுல பார்த்தா அந்த திருடாதேங்கிற டைட்டிலே ஆக்சுவலி அதை அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் வந்து அந்த படத்துக்கு நல்லதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு வைக்க சொன்னாராம் டைட்டில். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாராம், நீங்கள் இந்த மாதிரி டைட்டில் போட்டிங்கன்னா இது ரொம்ப நெகட்டிவாக இருக்கும், அதை வந்து நான் வச்ச டைட்டில்னு நினைப்பாங்க, ப்ளீஸ் அந்த மாதிரி டைட்டில் வைக்காதீங்க, திருடாதே அப்படின்னு வைங்க அப்படின்னு. அப்புறம் தான் அது திருடாதேன்னு வச்சாங்களாம். இது ஒரு அழகான பாடல். அவர் வந்து ஒரு சின்ன குழந்தை கூட பேசி பாடிட்டு இருப்பாரு. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. ஸோ கட்டம் அவர் ரிமைண்ட் பண்றாரு, to tell the brain that there's something else you can think about. வறுமை நிலைக்கு பயந்து விடாது. ஏன்னா பயம் தான் அந்த ஃபீலிங் வர வேண்டியது. நம்ம பார்த்தோம்ல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல, அந்த ஃபீலிங் இல்லாம இருக்கிறதுக்கு நீ வந்து ஒன்னு ரிமைண்ட் பண்ணிக்க, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. அப்புறம் வர 2 லைன்ஸ் தான் இந்த ஸ்லைடுக்கு பொருந்தோம். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ. இப்ப சைக்காலஜி என்ன சொல்லுது? ஒரு ஸ்பேஸ் போட்டு அந்த ஸ்பேஸ்ல சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, அந்த ரெஸ்பான்ஸை மாத்து அப்படின்னு சொல்றோம்.
ஸ்டீவன் கவியோட இன்புட் 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அவர் சொல்றாரு. இதை வந்து நம்ம எம்ஜிஆர் பாட்டிலே இருக்கு. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாமல் நடந்து விட்டால் அதை திரும்பவும் வராம பார்த்துக்கோ. அப்புறம் வந்து அவர் சமுதாயத்தை பத்தி பேசுறாரு. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. அவங்க திருடி கொண்டே தான் இருப்பாங்க, நம்மளால அதை ஸ்டாப் பண்ண முடியாது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. அவங்களும் அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம போலீஸ் ஃபார்ஸ் இன்னும் பெருசா தான் ஆகிக்கிட்டு இருக்கு, சிறுசா ஆகிக்கிட்டு இல்லை. ஸோ சட்டம் போட்டு திருடுற கூட்டம், திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஸோ அந்த சைக்காலஜி அங்கே தான் வருது. நம்ம என்ன இப்போ பேரடைம்னு சொல்கிறோமோ அந்த பேரடைமை தான் இந்த பாட்டில் பட்டுக்கோட்டை எழுதியிருக்காரு. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் அவங்க பேரடைம்ஸை மாற்றினா தான் அவங்களால அந்த பிஹேவியரையும் அந்த ரிசல்ட்டையும் அணுக முடியும். ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ திருக்குறள் லெவலில் எல்லாம் நம்ம திருக்குறள் லெவலில் படிக்கிறவங்கன்னா ஒரு 10% மனுஷால்கிட்ட தான் அது போய் அந்த மெசேஜ் போய் சேரும். ஆனால் எம்ஜிஆர் மாதிரி ஒரு ரொம்ப தனிப்பட்ட தலைமைத்துவ அம்சங்க இருந்த ஒரு தலைவர்னால தான் இன்னைக்கு இந்த பாடி ஆஃப் ஒர்க் இருக்கு. அவர் செஞ்ச அந்த வேலை, அந்த அவரோட படங்கள்லையும் அவரோட பாடல்கள்லையும் அவர் கொண்டாந்த கருத்துகள்லையும் அப்படி அவர் போய் புகுத்த அவர் செஞ்ச வேலையினால வி ஹேவ் திஸ். ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா, இதை வந்து எல்லா தமிழ் பிள்ளைங்களுக்கும் இதை கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். நம்ம வச்சுக்கிட்டே இந்த பொக்கிஷத்தை வச்சுக்கிட்டே அதில் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறோம். பெரிய ஒரு ட்ரெஷரை வச்சு அது மேலே உட்காந்துக்கிட்டு மற்ற நாடுகளில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ யாரோ சொன்னாங்கல்ல, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்னு. நம்ம எல்லா வளத்தையும் வச்சுக்கிட்டு மற்றவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஆக்சுவலி தேவையில்லை. ஜான் மேக்ஸ்வெல்லோ ஸ்டீவன் கவியோ அவங்க வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதையே திருப்பி இப்போ நம்மகிட்டயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எப்படி சொல்கிறாங்க அதை நம்ம கவனிக்கணும். அவங்க சொல்கிற விதம், அந்த ஸ்ட்ரக்சர், அந்த கான்டென்ட், அந்த மாடுலரைசேஷன், அந்த மாடர்ன் அணுகுமுறை, அது வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவை. நம்ம வந்து இந்த பழங்கால ஸ்ட்ரக்சர்லேயே இருந்தோன்னா இப்போ வந்து அது இந்த பொன்னான வேலையை செய்ய முடியாது. ஸோ இந்த பொன்னான வேலையை செய்கிறதுக்கு தான் நம்ம எல்லாருமே இப்போ இந்த பாடி ஆஃப் ஒர்க், எம்ஜிஆர் செஞ்ச பாடி ஆஃப் ஒர்க்கை நல்லா அதை ரிசர்ச் பண்ணி அதை ஒரு ஸ்ட்ரக்சராக கொண்டாந்து எல்லாருக்கும் சேருமாறு நம்ம செய்யணும். இதோட நான் உரையை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.